அதெல்லாம் கொலை கூட தெரியாம தாய்மார்கள் இருப்பாங்களா ஐயா? கொலை போட்டாங்க. முன்னால உள்ள தாய்மார்கள் தான் போட்டிருக்காங்க. பின்னால ஓரமா உட்கார்ந்துருக்காங்க பாரு. இவள கூட்டத்துக்கு கொலை போட்டா அப்படியே அலறணும். அடே அப்பா அலறணும். யாரு போடுதா கொலவை? யாருக்கு போட தெரியும்? அப்ப நீங்க எல்லாம் கொலவை போடுங்க. நம்ம தாத்தா காத்தா இருக்கிறோம். யாரும் கொலவை போடுங்க, ஏன் காத்தா இருக்கட்டும். அவர் தானே சொன்னாரு கொலவை போட்டிய காத்தா எடுத்துருவா பாத்துக்கோங்க. இப்ப போடுவாங்க பாரு கொலவை. போடுங்கம்மா ஒரு கொலவை. அம்மா
ஆகாயத்தில் சூரியனோ ஆகாயத்தில் சூரியனோ அங்குகுளி சந்திரனோ ஆகாயவாணியோடு ஆகாயவாணியோடு அன்னை கங்காதேவி அங்கே கொலுவிருக்கும் நாளையில் கொலுவிருக்கும் நாளையில் கைலாசவாசலே கரை கண்ட பகவானே தெய்வலோக ரம்பையில் திருநடனம் ஆடுவார் ரம்பை வருவாளா நடனங்கள் ஆடுவாளா ஊர்வசியா வருவாளா உல்லாசமா பாடுவாள் மேனகையா வருவாள் மிருதங்கமும் போடுவாள் சரஸ்வதி வருவாள் சரஸ்வதி அம்மா சங்கீதங்கள் பாடுவாள் அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆமையா ஏற்கனவே இப்படித்தான் கம்ப சுத்துதம்னு கண்ணாமட்டை உடைச்சு வச்சிருக்காரு. கையில் போட்டிருக்கு. இப்போ மறுபடியும் சுத்தி பார்க்காரு. அன்னைக்கு வந்து உடம்புல தெம்பு இல்ல, இப்ப தெம்பு இருக்காரோ வந்துட்டு. பரவாயில்ல. அதாவது ஒரு தொழில்ல ஆமா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். ஆமா இதுக்காண்டி மண்டையில பட்டுச்சுன்னு நீ தொழில் பண்ண முடியுமா? அரசியல் இதெல்லாம் சாதாரணமா பண்ண மாதிரி இந்த கையில போட்டுக்கிட வேண்டியதான். பாட்டுக்க சரி அப்பேறுபட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆமா ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் சிவபெருமான் 7-14 உலகத்தையும் இறைவன் படைத்து படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். படைத்தார் 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் ஆமையா தாயாரின் கருப்பையுக்குள் வாழும் சிசுவையும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் முஞ்சியவோ ஆண்டவன் படைத்து படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த படைத்த நாமளை போன்ற மானிட மக்களை ஆண்டவன் படைத்தார். நாமளை எதற்காக படைத்தார்? நம்மளெல்லாம் ஆண்டவன் எதுக்கு தான் படைச்சாரோ தெரியல. ஏன் தாத்தா இவ்வளவு சலிப்பா கேட்க? அம்பாசிட்டு காரு வந்து பெட்ரோல்ல ஓடுது, பஸ் வந்து டீசல்ல ஓடுது. சரி நம்ம வாழ்க்கை எப்போதும் கடத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியா? எவ்வளவு உழைச்சாலும் நிக்க மாட்டேங்குது. அம்பாஸ்ட் காரு பெட்ரோல்ல ஓடுது, ஆ, நம்ம யாரி பொம்பளை பஸ் ஆமா கவர்மெண்ட் பஸ் பஸ் டீசல்ல ஓடிக்கிட்டு அது இருக்கு. டீசல்ல ஓடுது. நம்ம வாழ்க்கை எப்ப பார்த்தாலும் கடத்துல தான் ஓடிக்கிட்டு. ட்ரெயின் எதுல ஓடுது? ட்ரெயின் கரண்ட்ல ஓடுது. அப்படி சொல்லும். ஆமா நம்ம வாழ்க்கை மட்டும் கடத்திலே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியா? அவன் ஒரு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது என் பிள்ளைய கட்டி கொடுக்கறதுக்கு. அப்படியா? அவன் ஒரு ஆள்கிட்ட கடன் கேட்டிருக்கேன். சரி காரன் இருக்காரு. அப்படியா? ஆமா அதாவது மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை எல்லாம் ஏன் படைத்தார் தெரியுமா? எதற்காக? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்காகத்தான் இந்த உலகத்தையே படைத்தாராம். படைத்தார். ஒற்றுமையாக வாழணும்னு உலகத்தை படைத்தார். ஆமா. ஆனா இந்த உலகத்தில் எங்கேயும் ஒற்றுமை இருக்கா? இந்த உலகத்துல யார்கிட்ட ஒற்றுமை இருக்கு? ஒருத்தத்தையும் ஒற்றுமை கிடையாது. இல்ல. எதற்காக? ஏன் கிடையாது தெரியுமா? நீங்க வாழ்வது எனக்கு பிடிக்கல, பிடிக்கல. நான் வாழ்வது உங்களுக்கு பிடிக்கல, பிடிக்கல. இப்படி ஒருவருக்கு ஒருவர் ஒரு நல்ல எண்ணம் இல்லாம வாழ்க்கை நடத்தினோம்னா போராம எப்படி போராம மத்தர இருக்க கூடாது. ஒருவர் வாழ்வதை பார்த்து ஒருவர் பொறாமைப்பட்டு கொண்டிருந்தா உலகத்துல என்னைக்கு ஒற்றுமை வரும்? ஒரு காலத்திலயுமே வராது. கூடத்துக்கார மச்சான் நினைக்காரு என்னையா சுத்த பாதியே காலி பண்ணிடுவாரு. ஆமா 10 நாள் ஆச்சு 10 ரூபாயும் காலி பண்ண மாட்டேங்காரு, செலவு பண்ண மாட்டேங்காரு. அப்படியே மூஞ்சா கொண்டு போயிருந்தாரு. அவன் ஒரு டீ கூட வாங்கி தர மாட்டேங்காரு அப்படின்னு அவருக்கு போராம இருக்கு. இப்படியோ சிக்கனமா ஆயிருவாரோ அப்படின்னு எனக்கு போராமையா இருக்கு. இருக்கலாம். அத்தான் நீங்க ரொம்ப சிக்கனம் படுத்த கூடாது. சரி. நீங்க யாருக்குனே சரக்கு தண்ணி சாப்பிட்டாலும் ஒரு 10 நாளைக்கு முன்னால வரைக்கும் கடைக்கு போவாரு, பச்சை போட பாப்பாரு, வருவாரு, பாட்டில் வாங்குவாரு. இப்ப 10 நாளா பாட்டில் வாங்கலையா, ரூபாயை செலவு பண்ணாம பத்திரமா வச்சிருக்காரு. இவருக்கு வயிற்றுச்சலா தெரியும். சொல்லி பாக்க அத்தாங்க வாங்க நீங்க யாருக்கெனவே நீ சின்ன வயசுல இருந்து ஒரு காரியத்தை பண்ண ஆளு, நீங்க படக்கு நிப்பாட்டாதங்க, உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துரும். நான் ஏன் சொல்லுதோம்னா எங்க அக்கா அம்மா கட்டி கொடுத்துருக்கேன். சரி. அதனால உடையில ஒண்ணு நாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிதான் கேட்க மாட்டேங்காரு. கேட்க மாட்டோம்ல. சரி, பட்டு பட்டு தெரிஞ்சுட்டான். சரிதானே. அப்போ ஒருவர் வாழ்வதை பார்த்து ஒருவர் பொறாமைப்பட்டா உலகத்துல
ஒரு நாளும் ஒற்றுமையே வராது. ஆனால் ஆண்டவன் பூலோகத்திலே நாமல் அனைவர்களும் வாழ வேண்டும் என்று நாமளுக்காகவே இந்த உலகத்தை படைத்து அதிலே மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து எறும்பு யானை முதல் என்ன உண்ணாத மனுக்கள் 84 லட்சம் கோடி சிவராசிகளை படைத்து இந்த உலகத்தை படைத்தால் மட்டும் போதுமா? வேற என்ன செய்ய வேண்டும்? படைத்ததோர் மக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமலே படியிழக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? நாளை நல்லதினை எடுத்து நாளை நல்லதினை எடுத்து நாளை நல்லதினை எடுத்து அவர் நாடு எங்கும் படி அளந்தார் அவர் நாடு எங்கும் படி அளந்தார் படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாலும் அந்த பார்வதா தேவி அவர்தான் பொண்டாட்டி. ஏன் வீட்டுல இருக்காளே உன் வீட்டுக்காரம்மா பிடிக்கலையா தாத்தா? என் வீட்டுக்காரர் பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. நான் வில்லுப்பாட்டு படிச்சு வீட்டுக்கு போகும்போது சரி என் பொண்டாட்டி வாசல்ல சட்டாப்பையோட நிக்கா. சட்டாப்பையோட நிக்காளா? எதுக்கு அப்படி நிக்கா? அந்த அம்மா ஏன் அப்படி நிக்கான்னா இவர் வில்லுப்பாட்டு படிச்சு ரூபாய வாங்கி கொண்டு போய் அந்த அம்மா கையில குடுக்கணும். கையில குடுத்தாருன்னு சொன்னா கையில வச்சிருக்கா பாருங்க சட்டாப்பை. சட்டாப்பையில கொண்டு 2 தோசையை சுட்டு தாத்தாவுக்கு கொடுப்பா. அவ ரூபாய மட்டும் குடுக்கலன்னு வைங்க, சட்டாப்பைய கொண்டு அடுப்புல காய வச்சு 2 பூசையை கொடுப்பா. அப்படித்தான் நடக்குங்க வீட்டுல. அதுக்குத்தான் அந்த
ஆயுதத்தை வச்சிருக்கா. ஆமா நான் ரூபாய் கொண்டு கொடுத்த உடனே அப்படியே இழிப்பாளா? சிரிப்பா. சோறு பங்கி வைக்கல, சாப்பிடும் போது எப்படி இருக்கு? சாப்பிடும்போது நல்லா இருக்கு. பல்ல இழிப்பாங்க. அவன் ரூபாய் கொடுத்தா தான் பல்ல இழிப்பா. ரூபாய் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, பத்திர காலியா நிக்க. ஏ தாத்தா, என்ன ஆனா பிறந்தவங்க நீங்க 10 ரூபாய்க்கு வேலை பார்த்து கொண்டு போய் கொடுத்தா தானே அந்த அம்மா ஏதாவது துவையலாவது உனக்கு அரைச்சு வைப்பா. நம்ம உழைச்சு கொடுத்தா தான் வெந்தய சோத்தக்கறிய பொங்கி வைப்பா. அதை விட்டு நம்ம 500 ரூபாய்க்கு உழைச்சிட்டு 1000 ரூபாய்க்கு குடிச்சிட்டு போனா என்ன? குடிச்சிட்டு போனா அந்த பொம்பளை என்ன செய்வா? ஒண்ணுமே செய்ய முடியாது. சாப்பாட்டுக்கு என்ன செய்வா? ஒண்ணும் செய்ய முடியாது. அதை போல இந்த மனுஷன் அங்க எங்க லாந்திட்டு வந்தாலும் நீங்க வீட்டுல என்ன இதுய என்ன வீடு சுத்த வேண்டியானே? ஆமா, நாங்க இப்ப என்ன சும்மாவா இருக்கோம்? வீடு சுத்தி எங்களுக்கு நீங்க சாப்பாடு போடணும். ஆமா, நாங்க ரவுண்ட்ல வருவோம். நாங்க 500 ரூபாய்க்கு உழைப்போம், 1000 ரூபாய்க்கு குடிச்சிட்டு வருவோம். ஆமா, எங்க சௌரியம் அது. ஆமா, ஆம்பளை சவதியை கண்டா மிதிப்பானா, தண்ணியை கண்டா கழுவுவானா? சரிதானே? நாங்க ஆம்பளை எவ்வளவு அப்ப கொழுப்பு எப்படி இருக்கு? நாட்டாம்பளை சவதியை கண்டா மிதிப்போம், தண்ணியை கண்டா கழுவிட்டு வருவோம். அந்த காலை வெட்டிட்டா நடக்க முடியாது. காலை வெட்டிட்டா ஒரு பக்கம் மிதிக்க முடியாதுல. என்னத்த இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான். காலை வெட்டின பிறகு என்னையா சிங்கம்? ஆமா, என்ன பேசாம வீட்டுல முடக்கிட்டு கிடக்க வேண்டியதா? வீரம் விடாது, வீரம் விடாது. நீ சொன்ன பாரு, பீடி சுத்தி பரவா என்னைக்கும் போல உனக்கு கஞ்சி ஊத்திக்கிட்டு பீடி சுத்தல்னு வச்சுக்கோ. 4 குழுவை வாங்கி போட்டு செலவழிக்க வேண்டியானே. 4 குழுவை வாங்கி போட்டா நீ தாமியா அடைக்கணும். அப்படியா? இப்பவும் பொம்பளைகளுக்கு குழுவுக்கு பஞ்சமே கிடையாது. இல்ல இல்ல, திங்கக்கிழமைனா ஒரு குழுவு, புதன்கிழமைனா ஒரு குழுவு, சரி, வெள்ளிக்கிழமைனா ஒரு குழுவு, ஆமா, சனிக்கிழமையும் குழுவுதான், ஞாயிற்றுக்கிழமையும் குழுவுதான். ஆமா, குழுவுல 30,000 40,000 எடுத்துக்கிட்டு புருஷனும் பொண்டாட்டியும் பைக்கில ஜவுளி கடைக்கு போகும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஜவுளி கடைக்கு போனா ஜாலியா இருக்கும். வாங்கி செலவு பண்ணிட்டு கட்டணும்ல, கட்டும்போது கஷ்டமா இருக்கும். ரூபாயை வாங்கும்போது ஒரு குழந்தை பிறந்தத மாதிரி இருக்கும். அப்படியே சந்தோஷமா இருக்கும். ரூபாயை கொடுக்கும்போது அந்த சங்கடமே தெரியும். வயிற்று வரைக்கும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். என்ன செய்ய முடியும்? அத மாதிரி நீங்க 10 ரூபாய்க்கு வேலை பார்த்து கொடுத்தா தானே அந்த அம்மா ஏதாவது பண்ணி வைப்பா. பகவானும் பாரு உலகம் எல்லாமே படியிழந்து முடித்து கைலைங்கிரி மலைக்கு வரும்போது பகவான் தேவி பார்வதி இறைவன் எப்போது வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாள். பாத பூஜை முடித்தால் பணிவிடைகளை செய்தார். உண்ணுங்களே உண்ணுமென்று உபசரித்தால் பார்வதி, அருந்துங்களே அருந்தும் என்று ஆதி பராசக்தி உபசாரங்களை செய்து இரு பேர்களுமே இறைவன் திரு கையிலையிலே குழுவிருந்து வருகிறார்கள். அப்படியாகவே குழுவிருந்து வரும்போது என்னையா மறுநாள் பொழுது விடிந்தது. ஆண்டவா பரம்பொருளே, நீங்க உலகம் எல்லாமே சென்று படியிழந்து விட்டு கைலாசத்துக்கு வாரீங்க. அப்ப இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாருமே யாரை வணங்கி வருகிறார்கள்? அம்மா பார்வதி, இது என்ன உனக்கு இறைவன் மீது வந்த சந்தேகம்? இது என்ன ஒரு விளையாட்டுத்தனமான? உலகத்திலே படைத்த மக்கள் எல்லாருமே என்னைத்தான் அம்மா வணங்கி வருகிறார்கள். நான் பகவான் படைத்தேன், பாதுகாத்தேன், 10 பொருளுக்கும் அர்த்தமாக இருக்கிறேன். 10 பொருளுக்கும் அர்த்தம் என்றால் எப்படி பகவானே? என்ன தெரியுமா? ஒன்று ஒன்றாண்டி சிவ உடைய வேணும் நந்தாண்டி, ஒன்று ஒன்றாண்டி சிவ உடைய வேணும் நந்தாண்டி, தாயே இரண்டும் இரண்டாண்டி சிவ ஈஸ்வரன் நந்தாண்டி, தாயே மூணு மூணாண்டி முக்கன் வேணும் நந்தாண்டி, எம்மா நாலு நாலாண்டி 4 வேதங்கள் நந்தாண்டி, தாயே 5 நல்லா ஐந்தாண்டி, ஐந்தாண்டி 5 பஞ்சபூதங்களும் நந்தாண்டி, 5 பஞ்சபூதங்களும் நந்தாண்டி, எம்மா 6 ஆறாண்டி 6 சாஸ்திரமும் நந்தாண்டி, தாயே 7 ஏழாண்டி 7 சமுத்திரமும் நந்தாண்டி, எம்மா 8 எட்டாண்டி 8 திசைகளுமே நந்தாண்டி, 9 ஒன்பதாண்டி நந்தாண்டி, 10 நல்ல 10
எல்லாம் நான் நகண்டால் நகலும் நான் படைத்த உலகம் பார்வதி இரவும் நான் தான் பகலும் நான் தான் இருளும் நான் தான் ஒளியும் நான் தான் பூமியும் நான் தான் பூகம்பமும் நான் தான் அம்மா சுனாமியும் நான் தான் சுழலும் கோள்களும் நான் தான் 8 திசையும் 16 கோணங்களும் ஆண்டவனாக இருக்கும் போது என் மீது உனக்கு என்னமா சந்தேகம் வந்து விட்டது ஆண்டவா இத்தனை பொருளுக்கும் அர்த்தமாக இருக்கக்கூடிய தாங்கள் எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள் அவங்க 2 பேரும் யாரு ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும் பார்வதி நான் தான் இத்தனை பொருளுக்கும் அர்த்தமாக இருக்கிறேன் ஆன போதிலும் மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் வர வேணும் என்று சொன்னா யாரால முடியும் இரவு பகல் வரணும்னா பகல்ல ஒளி கொடுக்க வேண்டுமானால் காலையிலே தோன்றும் கதிரவன் மாலையிலே தோன்றக்கூடிய சந்திரன் சந்திர பகவான் சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்குமே ஒளி கிடைக்காதம்மா கிடைக்காது பார்வதி அதனால என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் பார்வதிக்கு பகவான் மேல நம்பிக்கையே இல்லை அதாவது இந்த ஆண்டவனுக்கு வலது கண்ணு சூரியன் இடது கண்ணு சந்திரம்னு சொல்லுதாரு அது எப்படி 2 கண்களும் சந்திரன் சூரியனா இருக்க முடியும் இதனையே இன்றைக்கு நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று அந்த ஆதிவராசக்தி அம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அவள் சிவனார் திருக்கண்களை மறைக்க வேண்டும் என்று ஆதிசக்தி பார்வதியா அரணருக்கு தெரியும் பின்னால ஓடிவா இருகரத்தை எடுப்பா அம்மா ஈசன் கண்ண புத்துவா இருகரத்தை எடுப்பாளா அவ பகவான் கண்ண புத்தும் போது பார் உலகம் இருளா ஈசன் கண்ண புத்தும் போது உலகம் இருளா கடவுள் கண்ண புத்தும் போது கலி உலகம் இருளா ஆண்டவனால் திருக்கண்களை ஆதிபராசக்தியானவள் மறைத்த போது அகில உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமா இருக்கு உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியும் ஐயா ஒரு வேலையும் பார்க்க முடியாது அசையும் பொருள் அத்தனை அப்படியே அசையாமல் இருக்கின்றது இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்கலாம் என்ன வேலை நல்லா தூங்கலாமா நல்லா தூங்கணும்னு சொன்னா அதுக்கு கூட காத்தாடி இருந்தா தான் உறக்கமே வரும் சித்திரை பங்குனி மாசம் வைகாசி மாசம் பிறக்க போகுது பங்குனி சித்திரை மாசம் வெயிலுக்கு கேட்கவாயா செய்யணும் கொளுத்துது ரோட்ல நடக்க முடியல அடிக்க வெயிலுக்கு அப்ப ராத்திரிக்கு காத்தாடி இல்லைன்னா கண்ணுல உறக்கமே வராது இருட்டுக்குள்ள தூங்கணும்னு சொன்னா காத்தாடியாவது வேணும் அப்போ உலகமே அப்படியே அசையாமல் இருந்தா மக்கள் எல்லாம் என்ன செய்ய முடியும் அதனால ஆண்டவனாகிய பகவான் இந்த உலகத்தையே பார்வதி நம்ம கண்ணை மறைத்து இவ இப்படி இருளாக்கி விட்டாளே இப்பே ஏற்பட்ட பார்வதா தேவிக்கு நாமல் யார் என்று தெரியப்படுத்த வேண்டும் நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்கள் தானே இந்த பார்வதிக்கு தெரியும் சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு அந்த நெற்றிக்கண் மகிமையை திறந்து காட்ட வேண்டும் என்று சாமி ஆண்டவன் தான் பகவான் பார்வதிக்கு தெரியாமல் ஈசன் அந்த சிவபெருமான் உச்சி கண்ணை திறப்பார் உச்சி கண்ணை அவர் உலகில் ஒளி கொடுப்பார் பகவான் உலகில் ஒளி உச்சி கண்ணை திறப்பார் உலகில் ஒளி கொடுப்பார் உச்சி கண்ணை திறந்தவர் சாமி உச்சி கண்ணை திறந்தவர் உலகம் எல்லாம் ஒளியா நெச்சி கண்ணை திறந்தவர் நீண்ட ஒளியாகுதே ஆண்டவன் அங்காரம் கொண்டு அவர் உச்சி கண்ணை திறந்த மகிமையினாலே உச்சி கண்ணிலே இருந்த அக்கினி பொறிகள் பறந்து அதிலே இருந்த அங்கார
கர்ப்பத்தோடு ஒரு பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்தார். தாயே, நீ ஆட வேண்டாம், பாட வேண்டாம், ஆதாளி போட வேண்டாம். சிவபெருமானுடைய உச்சி கண்ணிலே நீ காளியின் அம்சமாகவே பிறந்ததுனால உலக சக்தி உச்சினி மாகாளி அம்மா உன் பெயர் என்று வரம் கொடுத்த ஆண்டவன் வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். உச்சி கண்ணிலே பிறந்தவாதான் இந்த உச்சினி மாகாளி அம்மா. அப்ப இந்த சிவபெருமான் ஏறிட்டு பார்த்தார். பார்வதியாகப்பட்டவளுக்கு எவ்வளவோ சொல்லியும் நம்ம மேல இவளுக்கு புத்தி இல்ல. நாமளையே இப்படி பரிசோதனை செய்து விட்டா அப்படின்னு சிவபெருமான் கோபம் கொண்டு நிற்கும் போது பார்வதி ஓடி வந்தார். ஆண்டவனை அழைத்த உடனே சாமி அறியாமல் செய்த குற்றம் ஆண்டவனை பொறுக்க வேணும், தெரியாமல் செய்த குற்றம் சிவனாரை பொறுக்க வேணும். பார்வதி நான் செய்த குற்றம் பார்வதி நான் என் பகவானே. அறியாமல் செய்த குற்றத்தை ஆண்டவா பொறுக்க வேண்டும், தெரியாமலே செய்த குற்றத்தை என் சிவனாரே பொறுக்க வேண்டும் ஐயா. பார்வதினால் செய்த குற்றத்தை பரம்பொருளே என்னை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு கடவுளுக்கு முன்னால பார்வதி பட்டு பயந்து சிவபெருமானுக்கு முன்னால பார்வதி மன்னிப்பு கேட்டு நிற்கிறார். மன்னிப்பு கேட்டு நிற்கும் போது அப்பந்தான் கடவுளாகப்பட்டவர் சொன்னார், பார்வதி என்னை பரிசோதனை பார்ப்பது இன்னைக்கா நீ பாக்குற வேலை? காலம் பூரா உனக்கு இதே வேலைதான். என்னைக்கு நான் உன்னை திருமணம் செய்தேனோ பார்வதி, அன்றையில இருந்து என்ன பரிசோதிச்சுக்கிட்டே இருக்க. உனக்கு இந்த சந்தேக வேலை என்னைக்குமே விட மாட்டோம். சந்தேகம் ஆண்டவா பரம்பொருளே, ஆதிபரா சக்தியை நீங்க மன்னித்து பொறுக்க வேணும் என்று பார்வதி பகவானுக்கு முன்னால பட்டு பயந்து நின்னா பாருங்க. சிவபெருமான் எங்க நம்ம மேல கோவத்திலே சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விடுவாரோ அப்படின்னு பயந்து போய் நிற்கும் போது அந்த பார்வதியின் பயத்தினாலே அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தனலாகி பார்வதிக்கு வியர்வை காட்டாத்து வெள்ளமா கரை உரண்டு வருது. இந்த பார்வதியின் வெள்ளமாகப்பட்டது ஒரு உப்பு தண்ணி. இது உலகத்துக்கு போனா உலக மக்களுக்கு உயிர் சேதம் வந்து சேரும். அதனால இதனை என்ன செய்ய வேணும் என்று சொல்லி ஆண்டவன் 1008 சடாமுடியிலே ஒரு முடியை உழைத்து அதையே பார்வதியினுடைய அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பவும் அந்த வேர்வை துளி நிக்கல. அன்னைக்கு கொண்டை கட்டா கட்டினதுதான் இன்னைக்கும் என்ன இறங்க மாட்டோம்னா அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்க. யாரு? கங்காதேவியா? கங்காதேவி சரிதானே. அந்த அம்மா மட்டும் கீழே இறங்குனான்னு வையே நம்ம எல்லாம் பூமியில இப்படி இருக்க முடியாது. அந்த அம்மா வந்தாலும் அத்தனை பேரையும் அப்படியே கூட்டிக்கிட்டு போயிருவா. கங்காதேவி ஒரு நாளைக்கு இறங்கத்தான் போறா. அப்படியா? ஆமா. அவ இறங்குனா என்ன ஆகும்? வானத்துக்கும் பூமிக்கும் கடல் கொந்தளிக்கும். ஆமா, ஒரே வெள்ளம். ஆமா, கொந்தளிச்சு சரி டமுக்குன்னு ஒரு இழுப்பு உள்ள இழுத்துக்கிடும் கடலுக்குள்ள. எல்லா ஆளும் கடலுக்குள்ள போயிடும், செத்து மடிஞ்சிருவோம். ஆமையா, அவ ஒரு நாளைக்கு இறங்கத்தான் போறா. அவ இறங்க மாட்டா லேதுல. ஆமா, அவன் இறங்கினான்னு சொன்னா நம்மள என்ன முடியும்? அதாவது எல்லா புராணமும் என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுது? உலகம் வந்து நீரினாலதான் அழிவான் அப்படின்னு சொல்லுதாங்க. ஆமா. அப்போ அப்பேற்பட்ட கங்காதேவியை ஆண்டவன் தலையிலே தூக்கி வைத்திருக்க அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை மட்டும் பூமியிலே விழுந்தது. 10 சொட்டு வேர்வையை ஆண்டவன் 10 கடலாகவே படைத்து அதற்கு பக்குவமாகவே பெயர் நாமத்தை கொடுத்தார். சாமி உங்க சம்பதீவு கப்பா ஒன்றாம் கடல் ஒரு கடலா, அது இரண்டாம் கடல் கருங்கடலா, மூணாம் கடல் மோர்கடலா, நாலாம் கடல் நல்ல தண்ணி, ஐந்தாம் கடல் அலைகடலா, ஆறாம் கடல் ஆழக்கடல், ஏழாம் கடல் எண்ணெய் கடல்,
ஆமா பெரிய படர்ந்த ஆலமரம். ஆமையா என்ன இருக்கு பாருங்க மரம். இது என்ன மரம்? இது ஆலமரம் தான். ஆலமரம் தான். விழுதே இல்ல. விழுது இல்லாத மரம் இது. விழுது வந்து அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் அந்த விழுது ஓடும். இது வந்து கண்ணு மரம். கண்ணு மரமா இருக்கிறதுனால விழுது ஓடாது. பெரிய மரமா இருக்கும் போது அந்த பாரத்தை சுமக்க முடியாது. அப்பதான் விழுது ஓடும். நான் கண்ணு மரத்திலையும் விழுது பார்த்திருக்கேன். அப்படியா? ஆனா என்னமோ அதிசயமா இருக்கு. கண்ணுல விழுது பார்த்திருக்கேன். அப்படியா? இன்னைக்கு பாரு இந்த மரம். இத மாதிரி பார்க்கடலுக்கு அப்பாலே பளிங்கு வர்ணம் பாறையிலே பெரிய ஆலமரம். நானும் அப்பலே வந்த நேரத்துல இருந்து அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு விழுதாவது இருக்குமா இல்ல வேற மரமா என்னன்னு நானும் பாக்கேன். அப்படியா? அப்படி இல்லைன்னு வைங்க, கூட்டம் எல்லாம் இருக்கணும்னு சொல்லி வெட்டிட்டாங்களோன்னு கூட நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது கிடையாது. ஆமா, சில மரத்துல விழுது இருக்கும், சில மரத்துல விழுது இராது. ஆமா, உண்மைதான். அப்பேறுபட்ட அந்த ஆலமரத்தின் அடியிலே காற்றடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்க. ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே சென்னாகம் கருநாகம் கண்ணாடி விரிசுகள் எல்லா நாகத்திற்குமே ராஜா ராணியாக நாகலோக பட்டணத்திலே நாகராஜனும் நாகக்கண்ணியும் வாழ்ந்து வருகிறார்கள். என்ன விவரம்? அப்படியா? அப்ப அவ்வளவு இருக்கு. அவரை பாத்தியா தாத்தாவை கொன்றுவேங்க. அப்படியா? மிதிக்கணும் போது தோணுது மூஞ்சி. அப்போ இந்த நாகராஜனும் நாகக்கண்ணி அப்படி அல்ல. ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் எல்லா செல்வங்கள் எல்லாம் நிறைந்திருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்து செல்வங்கள் வந்து 16 என்று சொல்லுவார்கள். அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் வந்து ஒரே ஒரு செல்வம் தான். என்ன செல்வம் தெரியுமா? நம்ம வீட்டுல பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு வைத்திருந்தாலும் அந்த பணம் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமாயா? கூப்பிடாது. ஏக்கர் கணக்குல நம்ம பேர்ல நிலம் வாங்கி வச்சிருக்கோம். அந்த நிலம் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது. கழுத்து நிறைய தங்க ஆபரணமா வாங்கி அணிந்திருக்கிறோம். அந்த தங்க ஆபரணம் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது. ஒருபோதும் கூப்பிடாது. சொல்லாது. நாமளை அன்போடும் பண்போடும் ஆசையோடும் அம்மா அப்பா வென்று அழைக்க வேண்டுமானா செல்வத்திலே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தான். அப்படி போடு. 35 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் முடிஞ்சது. சரி, கல்யாணம் முடிஞ்ச கையோட மனவடைய விட்டு கீழே இறங்கி வந்து எங்க பாட்டி காலில் நானும் என் பொண்டாட்டியும் விழுந்து கும்பிட்டோம். பாட்டி என்ன சொன்னாலோ விழுந்து கும்பிட்டோன்னு என்ன தூக்கி நிமித்திக்கிட்டு சரி எங்க பாட்டி சொன்னா, எப்படி பேராண்டி ஐயா நீ 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னா. சரி, நல்லா தானே சொல்லியிருக்கா. ஆமா, எங்க பாட்டி சொல்லிட்டாள் அப்படின்னு. சரிதானே, நான் 16 பிள்ளைய பத்தி சீரழிச்சு கிடக்கிறேன். ஏன் அறிவு கட்ட தாத்தா, 16 செல்வம்னா மனிதனுக்கு வாழ்க்கையிலே தேவையாகப்பட்ட நோய் இல்லாத வாழ்வு, குறைவில்லாத செல்வம், நன்மக்கள், நன்பிள்ளைகள், நல்ல வீடு, நன்பசு அப்படின்னு சொல்லக்கூடிய 16 செல்வம். 16 செல்வம் கல்வி, கல்வி, வீரம், செல்வம் இதெல்லாம் விட்டுட்டு 16 வகை செல்வத்துல வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் பிள்ளை செல்வம். நீ அறிவு இல்லாம 16 பிள்ளைய பத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கியா? நம்ம பாட்டி சொல்லிட்டாளா அப்படின்னு நம்ம சும்மா இருக்க கூடாதுன்னுட்டு 16 குழந்தைய பத்தி கட்டி கொடுக்க முடியாம சீரழிஞ்சிட்டு கிடக்க. ஆமா, கூறு கட்ட மாடு எலி கட்டி புல்லு தின்னுச்சான். சரிதானே, அந்த கதையோட உண்மை கதை இருக்கு. அப்படி இருக்கு, என்ன செய்ய முடியும்? ஆகையினால அப்போ 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து நாமளை அம்மா அப்பா வென்று அழைக்க வேண்டுமானா செல்வத்திலே சிறந்த செல்வமே குழந்தை செல்வம் அல்லவா? ஆமையா. அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணே என்னையா?
அப்போ இந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் குழந்தை இல்லாத கவலையே கொடுங்கவலையாகி கணவனிடத்திலே என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? என்ன சொல்லுகிறாள்? எங்கனே வாராஜ மன்னா ராஜ மன்னா எங்கனே வாராஜ மன்னா எனக்கு வாய்த்த பிராணநாதா மன்னா 30 வயதாச்சு குடிநெறிக்க பிள்ளை இல்லை 40 வயதாச்சு நாடாள பிள்ளை இல்லை 50 வயதாச்சு மன்னா வயதுமா ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அது வேற ஒண்ணும் இல்ல. நீங்கெல்லாம் இளவட்டமா இருக்கீங்களா? எனக்கு வயசாகி போச்சு பாத்தியா? இந்த மரத்துக்குள்ள இருக்கமுனால எனக்கு வாடை தாங்க முடியல. அதுக்குத்தான் அந்த அம்மா எனக்காக கொண்டு வந்து போத்தி விட்டுட்டு போகுது. நாங்கெல்லாம் இளவட்ட பிள்ளை அவளுக்கு வயசாகி போச்சா? என்ன செய்ய? அநியாயத்தை நான் எங்க கொண்டு தொடங்கிட்டோம். சரி அதான் பாருங்க, ஒரு நல்ல சூப்பரா இருக்கு. அநியாயப்பட்ட ஊர்ல பனியார மழை பெஞ்சுதான். எப்படி அநியாயப்பட்ட ஊர்ல பனியார மழை பெஞ்சுதா அப்படின்னு சொன்ன கதை போல உன் கதை இருக்கு. அம்மா எனக்கு வயசாகி போச்சுலாயா? அதான் போய் அதான் அநியாயப்பட்ட ஊர்ல பனியார மழை பெஞ்சுன்னு சொன்னோம்ல. அதாவது கல்லு மழை பார்த்துருப்பிய. திருநெல்வேலியில 3 பனியாரம் 20 ரூபா. அந்த ரூபாயா? கல்லு மழை பார்த்திருப்பிய, பனியார மழை யாராவது பார்த்திருக்கீங்களா? இது வரைக்கும் பனியார மழை நாங்க பார்க்கல.